ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும். ரெடி? 1. ப்ரோ என்ன வண்டி தெரியுதா? இது என்னது ஊருக்கே தெரியும், இது Yamaha Rd350 அவ்வளோதான். ஆமாம், ஆனால் இது நாங்கள் வந்து காலேஜ் முடிக்கும் போது தான் எங்களுக்கு என்னென்ன இந்த வண்டி பற்றி தெரியும். அதனால RS100 வந்து இது வீங்கின மாதிரியே இருக்கு, ஆல்ரெடி பண்ண மாதிரியே இருக்கு. ஆமாம், இது ஒரு 3 RX100 ஒன்றா சேர்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? அது என்ன 3 RX100? ஏன்னா அது 100, இது 350 தராசில் வச்சு தேய்ச்சிட வேண்டியதான். இல்லை, அது 100 சிசியா, 100 × 3 300 + 50 அப்படின்னு. கரெக்டு தானே? 3.5 பைக். இது என்ன ப்ரோ? ஆமாம், 2 ஹெட் இருக்கு, 2 எக்ஸாஸ்ட் போகுது, 2 கார்பரேட்டர் போகுது. 2 கார்பரேட்டர், 2 இது. அதுக்கு இன்னொரு 1.5 கார்பரேட்டர் ஹெட் எங்கன்னு கேட்காதீங்க, அது அதுலேயே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வண்டி வந்து நான் எப்போ பார்த்தேன் தெரியுமா ப்ரோ? இது வந்து பெங்களூர் டேஸ்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அதில் தான் நான் பார்த்தேன். என்னடா அது, நமக்கு அப்போ தான் பைக்னா ரொம்ப பைத்தியமாச்சே. என்னடா அது, துல்கர் சல்மான் வந்து RX100 வந்து ஏதோ டபுள் சைலன்சர் போட்டு ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்கானே, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் தெரிஞ்சு Rd350 ஒரு வண்டி இருக்கு, நல்லா பெருசா இருந்துச்சு இன்ஜினும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஏன் தமிழ் படத்துலலாம் பார்த்தது இல்லையா? தமிழ் படம் சத்யா படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, இப்படி தூக்கிட்டே வந்து இப்படி விடுவார் தெரியும். ஆமா ஆமா ஆமா, அதுவும் RD தான். அது நீங்க சொல்றீங்க RD-ன்னு, RS100 தான் நினைச்சேன் நான். இல்லை, அந்த டைமில் வந்து என்னன்னா பின்னாடி எல்சியோட டெயில், ஆக்சுவலாக ஆர்டிக்கு அடுத்தது வந்தது வந்து எல்சின்னு சொல்லுவாங்க, லிக்விட் கூல்டு 350ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்சி 112 தானே தெரியும். வேணாம் சரி ஓகே, வாங்க போறோம். இந்த இடத்துல கிட்டு அதெல்லாம் போட்டு அந்த அலாய் ஸ்டார் அலாயின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டாக பெருசாக இருக்கும், அதெல்லாம் போட்டு அப்படி இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஜினி சாரே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் கலரில் ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு இவரெலாம் வருவார். இதெல்லாம் ரொம்ப பழைய படம் ப்ரோ, கேடிவி படங்கள். ஐஸ்கிரீம் வந்து அமலா அவங்க மேலே விழுந்துடும், கொடி பறக்குது. கொடி பறக்குது இல்லை, வேலை அது பறக்கலை. அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி. அப்புறம் இது காதலன் படம் பார்த்துருக்கீங்களா? ரைட். கடைசி சேஸ் வந்து அந்த வண்டியை தான் ப்ராப்பராக அந்த ஃபுல் ஸ்டார் அலாயி பின்னாடி கிட்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி எல்லா படத்தையும் நானும் பார்த்துருக்கேன். அந்த வண்டி யூனிக்காலாம் தெரியாது ப்ரோ. இவனே எனக்கு அந்த துல்கர் சல்மான் அந்த படம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு என்னை கூப்பிட்டு காமிச்சான், இது என்ன வண்டி சொல்லுவா பண்ணா, இது என்ன RS100 தானே அப்படின்னா, அப்புறம் சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை காமிச்சான் சொல்லி. ஓ, அப்புறம் தான் அந்த Rd350. ஆக்சுவலாக இதோட இன்னொரு நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இந்த வண்டி வந்துச்சு. அது நிறைய நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து 73லேருந்து 75 வரைக்கும் விட்டுட்டுருக்காங்க அந்த டைமில். அங்கே ஜப்பான் வந்து இது US ஸ்பெக் வண்டின்னு சொல்லுவாங்க, யூஎஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே பவர் ஜாஸ்தியாக ராவாக இருக்கணும். எப்படி நம்ம ஊர் புல்லட்டுக்கும் இங்கிலாந்து புல்லட்டுக்கும் அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இங்கே நல்லா இருக்காதுங்கிறீங்க. அது உண்மை தானே, காசு கூட இல்லை இங்கே. இதுவே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஊரில் வந்து 83லேருந்து 90 வரைக்கும், 89 வரைக்கும் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஹை டார்க்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதான் நிறைய பேர் மேலே போயிட்டாங்க. ராபிட் டெத் அப்படின்னா இந்த வண்டி சொன்னானே, அது என்ன RD-னா என்னங்க கேட்டேன், ராபிட் டெத் அப்படின்னாங்க. நான் உண்மையிலுமே அதான் பேர் இல்லை, ரேஸ் டிரைவ்டுன்னு சொல்லுவாங்க அது பேர். இதுக்கு நிறைய சில பேர் இருக்கு. எங்க சொல்லுங்க, ரேஸ் டிரைவ்டு சொல்லு. ரேஸ் டிரைவ்டு ரேஸ் டிரைவ்டு. அப்புறம் இதுக்கு இதுவும் சொல்லுவாங்க, ரேசிங் டெத். ஜப்பான்ல எப்படி சொல்லுவாங்க? இல்லை வேணாம், நீங்க போங்க. யூஎஸ்ல வந்து ரேசிங் டெத்துன்னு சொல்லுவாங்க. ரேசிங் டெத்தா? ரேசிங் டெத். ஸோ அது மாதிரி இவருக்கு நிறைய சில பேர் இருக்கு. விடோ மேக்கர் இல்லை, ஆமாம், விடோ மேக்கர்லாம் சொல்லுவாங்க. இல்லை 500க்கு வந்து செகண்ட் வந்துருக்கோம். எனக்கு அந்த டவுட் என்ன ப்ரோ இது? ஆமாம் ப்ரோ, RD 500 வந்து 8000க்கு இடைக்கு போட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிறைய எடிட்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னாரு, குருஜன். அவர் வந்து இந்த வண்டியை வச்சு மேய்க்க முடியல, நான் வந்து அப்போ கொடுத்துட்டேங்க 6000 ரூபாய்க்கு. 18 சொன்னார்ல, 6000 ரூபாய். இப்போ பார்த்தா 2.5 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. 2.5யா? நான் 2.5க்கு ஒருத்தன் ஆன்லைனில் ஆடு பார்த்து கொடுறா அப்படின்னா 3.5 கம்மியான அந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க அப்படின்னா. எனக்கு விற்கிறதுல அவசியமே இல்லைங்க, அது பாட்டு வந்துட்டு போகுதுன்றாங்க. கேட்டோம் அப்படிங்க. ஆமாம், கேட்டால் ஏன் டைலாக் எனக்கே சொல்கிறாங்க. ஆயில் கீழ் தேய்ச்சி அப்படியே வச்சிருங்க, கவர் பண்ணும்ல, தொடச்சி வச்சா போதுமே. நீங்கள் எதுவுமே பண்ணோம், அப்படியே சுற்றி இது ஆயிலிங்லாம் பண்ணி சுற்றி அப்படியே வச்சுட்டிங்கன்னாவே போதும், அது பாட்டு இருக்கும்.
அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா டார்க் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குல்ல. ஆமாம். அதுக்கு என்ன மீனிங்னா இதில் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரீடு வால்வ்னு சொல்லுவாங்க. இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல இன்ஜினில் டேரெக்டாக உங்களுக்கு ரீடு வால்வ் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் அதை வந்து டார்க் இன்ஜெக்ஷன் சொல்லி அது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆர்பிஎம்லேயும் வந்து வண்டி ஒரே மாதிரி போகும். ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பீடாக தூக்கிட்டு அப்புறம் எண்டில் கம்மியாக வருது, அந்த சீனே கிடையாது. எல்லா இதுக்கும் ஆர்பிஎம் எந்த ஆர்பிஎம் போனீங்கன்னாலும் ஒரே ஸ்மூத்தாலாம் இல்லை, என்ன சொல்கிறது, வெறித்தனமான ஒரு அடி ஒன்று அடிக்கும். ஆக்சுவலாக இதில் பின்னாடி கம்பி இல்லைல்ல, நிறைய பேர் பின்னாடி உட்கார போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பிக்கப் இருக்கும். முறுக்கிட்டு இப்படி விட்டீங்கன்னு ரோட்டில் இருப்பாங்க பின்னாடி. நான் வந்துருப்பேன் அன்னைக்கு. ஆமாம், இவர் இன்னைக்கு விழுந்துருப்பாரு. இவர் எப்படி போவோம், நல்லா போவோமா அப்படின்னு அப்படியே உட்காருங்க அப்படின்னாரு. அப்போ சொன்னார் பிடிச்சிக்கோங்க அப்படின்னாரு. என்ன போகிறோம், நான் பார்க்காத வண்டியா அப்படியே போக வலிக்கிட்டே போகுது, எதை பிடிக்கிறதுனே தெரில. அப்படியே டேங்க் கை வச்சு போ எப்படி நிறுத்திருக்கேன் அதை செஞ்சு அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன். ஏய் வலிக்குதுடா டக்குன்னு பின்னாடி போகும், எதை பிடிக்கிறதுன்னு வேணாம், நம்ம பேலன்ஸே இருக்க மாட்டோம். வண்டி எப்போவுமே அப்படிதான் போவோம், நம்ம தான் சேஃப்டியாக உட்காந்துக்கணும். அப்புறம் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா நானே பார்த்தா ரிஸ்க் தான் ப்ரோ, ரொம்ப ரிஸ்க் தான். ஆக்சுவலாக சென்னையில் நிறைய வண்டி ஓட்டிருக்கேன். சரி. ஆனால் இந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து ரொம்ப எஃபர்ட்டே இல்லாமல் லைட்டாக அப்படி கொடுத்தாலே சரன்னு போகுதா, அப்படியே இப்படி க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். எப்போ தேவையோ டக்குன்னு போய்க்கலாம், பிரேக் அடிச்சு அப்படி ஸ்லோ பண்ணிக்கலாம். பெட்ரோலும் இந்த பெட்ரோல் இருக்குல்ல அதுவும் சர்ன்னு போகும், அதை நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பெட்ரோல் நீங்கள் மறந்துடுங்க. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் ஓட்டுனேன் பிரேக்கிங் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக. ஆமாம் ப்ரோ, இந்த வண்டி மோஸ்ட்டாக ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா யூஎஸில் வந்து மோஸ்ட்டாக ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பிரேக்கிங் கிடையாது, இந்த ஹேண்ட்லிங், அதான் ரேபிட் டெத்து நிறைய பேர் செத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சவுண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் வண்டி, சவுண்டு பொல்யூஷன் வந்து அழகே. நம்ம இப்போ BS6, 7லாம் இருக்கோம்ல, அவங்க வந்து அதை அப்போவே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இல்லை இது பொல்யூஷன்லாம் ஜாஸ்தி இதுவாகுது, ஸோ இது செட் ஆகாது. இங்கே நார்ம்ஸ்லாம் ரொம்ப. அப்புறம் அவங்க இதுலேருந்து டேரெக்டாக 400க்கு போயிட்டாங்க. 400லேருந்து அதுக்கப்புறம் 500க்கு போயிட்டாங்க. இதில் இப்போ 2 சிலிண்டர் இன்ஜினுக்கே இப்படி போகுது இல்லை, அப்புறம் 500ல் வந்து 4 V4. இது RD வந்து 500லாம். அதுதான் விடோ மேக்கர் பைக்குன்னுவாங்க. ஐயோ விடோ மேக்கர் என்ன, இதுவே ராபிட் எடுத்துங்களா? விடோ மேக்கர்னா கேட்குறக்கே ஒரு மாதிரி இருக்கே இது. ஆமாம், அதுதான் விடோ மேக்கர் பைக்குன்னுவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு இவங்க எனக்கு என்னன்னா ஒரு வருத்தம்னா 73லேருந்து 75 வரைக்கும் இந்த வண்டி வந்தது, அதை அப்படியே வாரி கொண்டு வந்து நம்ம ஊரில் தூக்கி போட்டு அங்கே இருக்கிற பேலன்ஸ் வண்டியே முடிச்சிட்டாங்க. ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நிறைய பேர் இங்கேயும் செத்து போனதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ரொம்ப பவராக இருக்குன்ட்டு லோ டார்க்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த வண்டி ஹைட்டாக இருக்குது, HT லோ டார்க்குன்னு சொல்லிட்டு 30 bhp போட்டு 9 bhp கம்மி பண்ணி 30 bhp போட்டு விட்டாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் மைலேஜ் என்ன இது எதுக்கு வாங்குவாங்க, பறந்து போகிறது. அப்புறம் அது மைலேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி விட்டாங்க. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டாங்க, போலீஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க இதே. ஆமாம், கிரிமினல்ஸை போய் பிடிக்கிறதுக்காக போலீஸை கொடுத்துருக்காங்க. அவங்களும் நிறைய பேருக்கு கீழே விழுந்து அஃபீஷியல்ஸ் அடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அவங்க சாகாதுமே வேணாண்டா, அப்போ என்ன ப்ரோ பெட்ரோல் 7 ரூபா 5 ரூபா இருக்கும், சூப்பர் ரேட்டு கம்மி இல்லை. இந்த மாதிரி வெறித்தனமாக வச்சு விளையாடிருக்காங்க. நான் வச்சு இந்த RD வந்து ராஜ்தூத்தும் சிம்பிள் போட்டிருக்கோம் இந்த இடத்துல டேங்க்ல. அதுதான் லோ டார்க்குன்னு வந்துச்சு இல்லை, அது வந்து நம்ம ஊரில் அங்கே இருந்த எல்லாம் வாரி கொண்டு வந்து இங்கே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஆமாம், அப்புறம் ராஜ்தூத் என்ன பண்ணிருக்காங்க, நாங்களும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரேம் மட்டும் ஜப்பான்கிட்ட இது பண்ணிட்டு கொலாபரேஷனில் சில பார்ட்ஸ் சுவிட்சு இந்த மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்தூத் இந்த மூஞ்சிலாம் போட்டிருக்குல்ல மீட்ரு சுவிட்சு, அதான் ஆமாம். இப்போ எல்லா பார்ட்டுமே நல்லாயிருக்கும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா பழசாக கண்டா மைத்து போயிருக்கும். அதுதான் வந்து ராஜ்தூத். இதுதான் யமஹா அப்படியா? ஆமாம், அது மேட் இன் ஜப்பான் கார்பரேட்டர்லாம். அது சில இந்த இந்தியன் கொலாபரேஷனில் வந்து சாவி போடுறது உடஞ்சிருக்கு பாருங்கள் இது. ஆமாம், இந்த இது ஆமாம்ல எவ்வளோ. இதில் வந்து நான் சில மிஸ்ஸிங் பார்ட்ஸ் இருக்குது ப்ரோ. இங்கே வந்து அந்த நியூட்ரலு லைட்லாம் எரியும்ல, இண்டிகேட்டரு அது லைட் எரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 கரண்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோ பெருசாக இண்டிகேட்டரு மெட்டலில் இருக்கும். நல்லா கரண்ட் நம்ம குழம்பு கிடைக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். சரி எல்லாத்தையும் எதுக்கு இடிச்சிக்கிட்டு போகணுன்ட்டு இப்போ இதை போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இதுவும் வந்து மெட்டல் பம்பர் வரும். ஆமாம், ஆனால் இது ஒன்று அந்த வண்டியிலே கொஞ்சம் ஒரு மாதிரி அது சிங்க் ஆகாமல் இருக்குது. ஆமாம், பின்னாடி ஒரு குரோம் இருக்குல்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் குரோம் வரும். அப்புறம் 1-2 மிஸ்ஸிங். இது வந்து பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார், இது வந்து அந்த டைமில் ஃபேமஸான ஒரு செம்மையாக இருக்கும், ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அந்த டைமில் வந்து இங்கே கேரியர் இல்லைன்னு கேட்டிங்கல்ல. ஆமாம், இவ்வளோ பெருசாக ஒரு கேரியர் மாதிரி வரும். பார்த்துருக்கேன் பழைய CD100 பைக்லாம் வரும்.
அது மாதிரி இந்த சைக்கிள் எப்படி கேரியல் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சாரி கார்டு வரும், இங்கே நடுவுலையும் வந்து ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஆமாம் கிராஷ் கார்டு இந்த இடத்துல இருந்து இப்படி வரும், சூப்பராக இருக்கும். புல்லட்டுக்கும் போடுவாங்க அந்த இடத்துல. ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். புல்லட்டுக்கு போட்டது எல்லாமே இதுக்கு போட்டாங்க. ஆமாம். ஆனால் இந்த வண்டி இப்படி பார்க்க தான் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருந்திருக்கும். பழைய வண்டி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வண்டியோட. அப்புறம் இதில் அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்பீடு அது கியர்னு சொல்லுங்கள். இதில் 5 கியர் 6 கியர். இதில் 6 கியர். ஆமாம், கம்பெனியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 130 to 135 ஸ்பீடு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆமாம், ஆனால் அது போனது 160 6th கியரில். 6th கியர் ஃபுல்லாக 160 ஜாலியாக போகும். இருந்து இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கேன், எனக்கே தான் 5 ஓட்டிட்டு வந்தேன். சிட்டியில் அவ்வளோதான் ஓட்ட முடியுமோ. 0 to 100 பார்த்தீங்கன்னா 5 to 7 செகண்ட்ஸ் உங்களோட டியூனிங் பொறுத்து. அப்புறம் இது வந்து ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, நம்ம சென்னை அன்டிஃபீட்டட் சாம்பியன் அது. எது இதா? ஆமாம், ஆல்ரெடி அதை வந்து பவர் பண்ணி 220 கிளாக் பண்ணியிருக்காங்க. அதை அதில் வந்து வெயிட்லாம் கம்மி பண்ணி ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேக் டிஸ்க்கு அடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துருப்பாங்களே பிரேக்கர், ஃப்ரண்ட் பேக் டிஸ்க்கெல்லாம் போட்டு இந்த இது வந்து டிஸ்க்கு போட்டு இது இருக்குல்ல, இது வந்து கீழே வந்து ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும், அதெல்லாம் வெயிட்டு செம்மையா ஒரு மாதிரி இந்த இது அப்படி தூக்குற மாதிரி ஒரு இது இருக்கு. இதுவே வந்து மெட்டல், இது வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக வந்து இது வந்து பிளாஸ்டிக் இதில் போட்டிருக்காங்க. மெட்டல் வரும் ஆக்சுவலாக, வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக அதை போட்டிருக்காங்க. அதான் ப்ரோ அந்த ரேஸ் சொன்னேன்ல உங்களுக்கு, ரேஸ் ஸ்பெக்கு. ஸோ அது வந்து நம்ம மெட்ராஸ் ரேசிங் இதில் வந்து லைக் வெறித்தனமான அதான் சாம்பியன் அப்படின்வாங்க இந்த வண்டி. அதை இதில் வந்து 88 பிஹெச்பிக்கு பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஏதோ கேடிஎம் அடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். 390. ஆமாம், அப்படி பார்த்தா 350 செக்மெண்ட் 390னாலும் இல்லை, அது நீங்கள் அப்படி கம்பேர் பண்ண முடியாது இல்லை, ஏன்னா 2 ஸ்ட்ரோக்கில் 2 ஸ்ட்ரோக் வந்து ஈக்குவலன்ட் டு டபுள் ஆஃப் த ஸ்பெக்கு. அது 390லாம் அடிக்கிறதுலாம் இது நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 390 இது R6ஓடய ஓடும். இது R6 ஏமா அந்த மாதிரி சூப்பர் பைக்ஸோடய போகும். 3 செகண்ட்ஸ் பண்ணுவோம் 0 to 100. R1 R6லாம் இருக்கு. 390யோட கம்பேர் பண்ணுறதுனா ஏர்போர்ட்டோட பெரிய ரோட்டில் என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ப்ரோ. அந்த காலத்து அப்போ 390 இப்போ வச்சுருந்தாங்கன்னா அது வந்து பவராக பார்க்குறாங்களா, அந்த மாதிரி RD பார்த்துருப்பாங்க. KTM 200 வந்து RX100 பார்த்து. KTM வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, ஆமாம் போய் சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு KTM அந்த மாதிரி RD வாங்கி தர மாட்டேன். RD பைக் எனக்கு வேணும் அப்படின்னா லாரி கடையில் தான் போவ நீ அப்படின்னு. ஆமாம், அப்போ ரோடும் இந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இல்லை, ஆமாம், ஏன்னா இப்போயாவது ரோடு இந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு இது ஓட்டலாம். அப்போ ரோடும் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. ராஜ்தூத் 175 வந்து ஒரு டைமில் ரூல் பண்ணியிருக்கு. அப்போது ஜாவா SD புல்லட் இருந்தப்போ குட்டியாக காம்பேக்டாகவும் இந்த வண்டியையும் எடுத்து ஓட்டணும். ஆமாம், ஓகே. வண்டி எதுக்கு வாங்குவாங்கன்னா அந்த பஞ்சி கொடுத்த உடனே அப்படி போய் லாரி கடியில் போகிறதுக்கும், அதுக்கப்புறம் சகனமாக பேசுகிறாரு இந்த வண்டி வச்சுருக்கோம் பார்த்தா என்ன நினைப்பாங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த சவுண்டு தான் வரும். அந்த ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் அந்த போகும்போது ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் வண்டி நிறுத்தியிருந்தாங்க. அந்த வண்டி எடுத்து போவோம், நம்ம 2 பேர் தான் போனோம். ஆமாம், அப்படியே கிக் அடித்தோன்னா ஒரு சவுண்ட் வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அந்த சவுண்டு வருதா. ஆமாம், அதுவும் அந்த பேஸ்மெண்ட்னால அது வந்து இன்னும் சவுண்டு எஃபெக்டோட பயங்கரமாக இருந்துச்சு. சப்வூஃபர் போட்ட மாதிரி சவுண்ட். ஆமாம், ஓப்பன் பண்ணி காட்டுங்க வண்டி இப்படி வச்சுக்கிட்டு நிற்க வச்சுக்கிட்டு பேசிட்டு டாடா காமிச்சு போகிறதுக்கு வண்டி வச்சுருக்கீங்க. பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு 2 ஸ்ட்ரோக்னால எப்பவும் பெட்ரோல் ஆஃப் சுவிட்ச் போடணும். சாவி இந்த பொறியா அடடே சூப்பராக இருக்கே. ரைடுக்கு வந்து அதான் உத்தரவாதம் இல்லாதனால இருங்க, ஜாக்கெட்ஸ் சேஃப்டி போட்டே ஆகணும். ஐயோ, போயிட்டு வாங்க, அதில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். 1 hour later. எங்கடா போனாரு? வருவார் ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க நடுவாக்கலாம். ஏன் பாருங்க மக்களே, இந்த ஹெல்மெட்ல இங்க பாருங்க, இதுவே கண்ணாடி போட்ட மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள போட முடியாது, வாங்கியிருக்கேன் நான் போடுவேன் அப்படின்னு வந்திருக்காரு. என்ன சொல்றது? சரி விடு. அதுதான் இது போனா நேரா லாரி கடியில தானே போகுது. ஆமா, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. இங்க ஒரு பேடு, கட்டை எடுத்து அது பண்ணலாம். நல்லா இருக்கே, கண்ணாடி நல்லா தான் இருக்கு. சரி இந்தாங்க, எடுத்துட்டு ஒரு ரவுண்ட போயிட்டு வாங்க.
என்னது இது மேனி கிரின்னா என்ன ப்ரோ என்ன அமுக்குனாலும் உடையாது போலையா சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு போடுங்க இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் வாங்குறீங்க ரைட் வாங்க என்ன சொல்ல வந்தப்ப என்ன சொல்ல வரல இது எனக்கு நல்லா இருக்கா அது இவனா சொல்றதுங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் ரெடி 1 கேளுங்க போங்க முதல்ல ஒரு ரவுண்டு போங்க அந்த ஃபுல் ஓப்பன் சவுண்டு நான் இங்கே நிற்பேன் எனக்கு கேட்கும் போது கேட்கணும் எங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டுங்க போகும் மைக் இங்கே இருக்கு இப்போ பேசு ஹலோ ஹலோ மைக் செக் ஹலோ 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 சவுண்டு பயங்கரமா வருதப்பா